ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிவர்ஸோட மெசேஜ் தான் நான் இன்றைக்கி ரீடிங் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1, இந்த பென். இது ஆப்ஷன் நம்பர் 2, இந்த பென். ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. யூனிவர்ஸ் கிட்டேருந்து ஏதாச்சும் உங்கள் லைஃப்க்கு தேவையான கைடன்ஸ் இல்லை ஏதாவது அப்கமிங் மெசேஜஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஜென்ரல் ரீடிங். ஸோ நல்லா டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, சரி. ஹலோ ஆப்ஷன் 1, இந்த பென் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஓகே, யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க? எனி கைடன்ஸ்? 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பாப் ஆகி விழுந்திருக்கு. இங்கே வந்திருக்க முக்கால்வாசி பேர் ஃபீலிங் வெரி டிப்ரெஸ்ட். கரெக்டாக நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. வாழ்க்கையை இழந்து நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்கீங்க. ஒரு மாதிரி ஹெவியாக ஃபீல் பண்ணது, எனக்கு லைஃப் வாழ்கிறது பிடிக்கல, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இப்போ கோத்ரூ பண்ணி உங்கள் மைண்ட் இப்படி தான் ஹெவியாக ஃபீல் ஆகுதா, அதெல்லாம் எண்ட் ஆக போகுது. ஏன் சொல்லனா, இது கடைசி கார்டு. 10 எண்ட். உங்களுடைய கஷ்டம் எண்ட் ஆகிடுச்சு. அண்ட் லக்கிலி இப்போ நான் நோட்டீஸ் பண்ணேன், பாட்டமில் என்ன இருக்கு பாருங்க, 10 ஆஃப் கப்ஸ், ஹாப்பி. ஸோ உங்களுடைய வரிஸ் எல்லாம் வந்து ஓவர் ஆகுது. இப்போ இனி ஹாப்பியான அடுத்த 10 ஹாப்பியான ஒரு லைஃப் உங்களுக்கு இனி வரப்போகுது. ஸோ யூனிவர்ஸ் அதுதான் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறாங்க. உனக்கு நான் பெஸ்ட்டாக நான் வச்சுருக்கேன், ஹோப்பு விட்டுறாத அப்படின்ற ஒரு மெசேஜ். ஓகேவா? ஃபேமிலி தொலைச்சவங்களுக்கெல்லாம் ஃபேமிலி ரீயூனைட் ஆகும். ஆர் ஃபேமிலியே இல்லை, எனக்கு எதுவும் கல்யாணம் ஆகலை அப்படின்ட்டு ஹோப்லெஸ்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் மேரேஜ் ஆகும் போது ஹாப்பியாக ஃபேமிலி லீட் பண்ண போகிறீங்க. செகண்ட் மேரேஜ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அது நடக்கும். Wheel of Fortune, Ace of Wands, King. பாரா லக்கி பைல் இருக்கிற எல்லா நல்ல கார்டும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கார்டு மட்டும்தான் இது வந்து நீங்கள் பார்த்தீங்களா இது எப்படி ஸ்லைட் ஆகி போச்சுன்னு. ஸோ இதை எடுக்கணும் அப்படின்ட்டு மைண்ட் போச்சு. ஸோ எடுத்துருக்கேன். லெட்ஸ் see. ஃபார்ச்சூன், உங்களுக்கு உங்கள் லைஃபோடைய ஒரு ஃபேஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பேட் டைம் இஸ் ஓவர், குட் டைம் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி. ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், ஃபினான்ஷியலி நல்ல டெவலப்மெண்ட்டும் இருக்குமா. நீங்கள் லக்கியாக ஃபீல் பண்ண, நீங்கள் எந்த விஷயத்தில் டிப்ரெஸ்டாக இங்கே வந்தீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏதோ ஒரு நியூ ஸ்டார்ட்டாக இருக்கலாம், லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் மோசமாக இருக்குன்னா அதே பர்சன் அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நான் இங்கே சொல்லலை. பட் சம்திங் இஸ் பெட்டர் அண்ட் பெஸ்ட் உங்களுக்கு தேடி வருது. போனது போட்ட குட் திங் இஸ் கம்மிங். நிறைய பேருக்கு இது ஒரு பிராண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். ஒர்க்கில் நான்
எதுவுமே அச்சீவ் பண்ணல, நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எனக்கு எதுவும் நடக்கலை, எல்லாம் லாஸ் தான், எல்லாம் போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நியூ ஸ்டார்ட்டுக்கான ஒரு இது வரும். அது ரொம்பவே உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகுது. நிறைய பேர் உங்கள் ஒர்க்கையே மாற்றலாம். நீங்கள் வேறு ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது இல்லாமல் வேறு ஒன்று ஆரம்பித்து அது பண்ணுறது, இல்லை அதுலேயே ஒரு புதுசாக வேறு ஒன்று பண்ணுறது. உங்கள் லைஃபே திருப்பி போட போகிறீங்க நீங்கள். அதுக்கான சுச்சுவேஷன் அமைய போதான். நிறைய பேருக்கு இங்கே ஃபைனான்ஷியலி ஒரு பிக் ஃபார்ச்சூன் உங்களுக்கு அமையும். லக். எனக்கு இந்த இன்ட்யூட்டிவாக ஒன்று தோணுது. சில பேருக்கு உங்கள் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் ஃபைனான்ஸ் ரொம்ப நல்லா பிக்கப் ஆகும் அப்படின்னு ஒரு மெசேஜ். இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் மேரிட். ஓகே, இது என்ன கார்டு? இருக்கிற எல்லாம் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஃபைனான்ஸ் நான் இங்கே சொன்னேன். Financially, you people are going to be very lucky. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள், நடக்கும். உங்களுடைய பேட் டைம் எல்லாம் முடிஞ்சது, ஒரு குட் டைம் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு லைன் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். காட்சியும் பார்க்குறீங்களா? அந்த ஒரு கார்டு தவிர்த்து எல்லாம் எப்படி வருது. இது வேறு இப்படி ஸ்லைட் ஆகி வந்துச்சு. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மேஜிக்கலாக ஃபீல் பண்ணுறேன் நான். நிறைய பேர் இங்கே ஒரு லக்ஸரியான ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, இல்லை உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கலாம். சில பேர் பெட்ஸ் வாங்குவீங்கன்னு தோணுது. இங்கே ரெண்டுத்துலேயுமே நான் பெட்ஸ் பார்க்குறேன். இங்கே இருக்குது, இங்கே டாக் இருக்குது. நிறைய பேருக்கு உங்கள் பாட்டன் தாத்தாவுடைய சொத்து வரும், உங்கள் ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி வரும் உங்ககிட்ட. ஓகே, வாட் எல்ஸ்? யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிற மெசேஜ். Hermit judgment. இங்கே நிறைய பேர் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டெசிஷன் எடுக்காமல் உட்காந்துருக்கீங்க. நான் வேறு ஒரு ரீடிங்லேயே இதை சொன்னேன்னா ஐ டோன்ட் ரிமெம்பர், பட் இங்கே அதே தான் வருது. மேபி அதே செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்க்குறீங்க என்னன்னு தெரியல. இன்னும் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு மேஜர் ஒரு டெசிஷன் எடுக்கணுமா, எதையோ நீங்கள் வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க. இது பார்த்துக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தை தள்ளி போட்டிங்கன்னா ப்ளீஸ் அப்படி தள்ளி போடக்கூடாது. இப்போவே நீங்கள் டிசைட் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க யூனிவர்ஸ். தள்ளி போட்டுட்ருக்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதை தள்ளி போடுறீங்கன்னு. அண்ட் இன்னொரு மெசேஜ் என்னென்னா, நிறைய பேர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல. ஒரே ஒரு லைனரில் நான் சொல்லணும்னா, யுவர் வெயிட் இஸ் கெட்டிங் ஓவர். நீங்கள் வெயிட் பண்ணதெல்லாம் இப்போ முடிய போகுது. இங்கே எப்படி முடிய போகுது சொன்னால், யுவர் பேட் டைம் இஸ் எண்டிங். அதே மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணுற டைம் இப்போ முடிய போகுது. நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணீங்களோ அதோட டைம் முடியுது. விச் இஸ் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கான விஷயம் வருதுன்னு அர்த்தம். எம்ப்ரஸ் கார்டு. ஓகே, மேபி நிறைய பேர் பேபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம், எதிர்பார்த்துட்ருக்கலாம். ப்ரெக்னென்சி, ஃபர்டிலிட்டிக்காக எதிர்பார்த்துட்ருக்கலாம். ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாராவது
சைல்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும், தகவல் வரும். சில பேருக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிறதுலாம் வந்து ரொம்ப சர்வ சாதாரணம் போல். அடுத்த ஒரு கெஸ்ஸிங்கே கொடுக்காம நிறைய பேர் ஒரு பெரிய கடலில் காலை வச்சிருவாங்க. அந்த மாதிரியான பீப்புளுக்கு நான் இப்போ சொல்கிறேன், இந்த தடவை நீங்கள் அந்த மாதிரி பண்ணுற ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. அது என்னமோ அதிசயமாக, அது ரிஸ்கியான மேட்டர். பட் அது நீங்கள் உங்கள் கான்ஃபிடென்ஸ் நீங்கள் திங்க் பண்ணி தான் போகிறீங்க. பட் இருந்தாலும் கேர்லெஸ்ஸாக இருந்த நீங்களே வந்து கொஞ்சம் டீப் திங்க் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று வரப்போதான். அதில் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறனால அது சக்ஸஸ் தான் வருது. கெரியரில் இருக்கலாம், இல்லை உங்கள் கெரியரே வந்து நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ நாள் ஒரு கம்பெனியில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இவ்வளோ நாள் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பார்த்தேன், பட் எனக்கு அது விருப்பம் இல்லை. என்ன தான் எனக்கு இது வந்தாலும் எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுலாம் சர்வசாதாரணமான விஷயங்கள் கிடையாது. ஸோ அந்த ரிஸ்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லிவிட்டு அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு விக்ட்ரியை தான் தரப்போகுது. ஸோ யூனிவர்ஸ் அந்த ரிஸ்க்கு நீ பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்கா, நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறியா, அப்போ தைரியமாக செய். அந்த மாதிரி அகெயின் பேட் டைம் எல்லாம் எண்ட் ஆகுது, நியூ டைம் ஸ்டார்டிங், குட் டைம். எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் நடக்க போகுது. இந்த வெயிட் இஸ் கெட்டிங் ஓவர். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்த்தோம். இது வந்து ஒரு ஜென்ரலாக பார்த்துருக்கோம். இப்போ மேபி நிறைய பேர் லவ்வில் கொஞ்சம் கேட்பாங்க. மெசேஜஸ் பார்த்துட்டேன். எப்படி போட்டாச்சுன்னு பார்த்தீங்களா? லவ்னு சொன்னோன்னே இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மெசேஜ். அண்ட் அகெயின் முன்னாடி வந்து அதே கார், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், விச் இஸ் ஃபார்ச்சூன் அடிக்க போகுது உங்கள் லைஃப்பில். இது வரைக்கும் போனது அப்படியே ஒரு திருப்பு முனை. சிங்கிள்ஸ் மிங்கிளாக போகிறீங்க, பிரேக்கப் ஆகி திரும்ப அந்த பர்சனுக்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த ரீகன்சிலியேஷன் நடக்குது. இஃப் யூ ஆர் வரிங் அபவுட் யுவர் பாஸ்ட், யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் பாஸ்ட் பர்சன், ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, எதுவுமே நடக்கலைன்னா ரீகனெக்ஷன் நடக்க போகுது, அதாவது ரீகன்சிலியேஷன். ஓகேவா? ஹாப்பியா? வேறு என்ன மெசேஜஸ், வேறு என்ன லவ் மெசேஜஸ் ஃப்ரம் யூனிவர்ஸ்? சில பேருக்கு என்ன, இது ஒரு சில பேர் இதுக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு, மற்றவங்களுக்கு என்ன? திரும்ப அதே கார்டு. ஓகே, மேனிஃபெஸ்ட். ஓகே, நிறைய பேர் இங்கே உங்களுடைய ஒரு சோல் மேட், ஒரு ஆக்சுவல் லைஃப் பார்ட்னர், எனக்கு டைம் பாஸ்லாம் எனக்கு இப்போ தேவையில்லை, ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது மேரேஜ் வரையும் போகணும்
அப்படின்ட்டு ரொம்ப சீரியஸ் ரிலேஷன்ஷிப்க்கு எதிர்பார்க்குறவங்கெல்லாம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க மெடிடேஷன் மாதிரி. ஸோ உங்களுக்கு அந்த நியூ ஸ்டார்ட் வருது, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி. யூ நோ தட் திஸ் இஸ் அ ரிஸ்கி பாத்னு உங்களுக்கு தெரியும். மேரேஜ் வர கொண்டு போகிறதுங்கிறது எப்போவுமே 2 பக்கமும் அதை நடக்கணும். ஸோ அது ரிஸ்கி தான். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணனால அது உங்களுக்கு நடக்க போகுது. உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க சூன். ஃபுல் கார்ட் ஸ்டார்டட் அண்ட் அடியில் வந்துட்டு 9 ஆஃப் கப்ஸ் இருக்குது. விச் இஸ் விஷ் கிராண்டட், சாட்டிஸ்ஃபேக்ஷன், ட்ரெஷர் கிடச்சிருக்கு. அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட அந்த சாட்டிஸ்ஃபைடான லவ் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். இது நியூவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க லவ் லைஃப் அப்படின்னா அது வருது அப்படின்றாங்க யூனிவர்ஸு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பர்சன். ஸோ மேரேஜ்க்கு பார்த்துட்ருக்கேன், எனக்கு எந்த வரணும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க, இல்லை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு வரன் வருதுன்னு சொன்னேன். இன்னும் குளிக்கிட்டே இருந்தேன். அடியில் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்களுடைய அதர் ஹாஃப் மாதிரி எனக்கு இது தெரியுது. சூப்பர். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் நல்ல வேலை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஷஃபிள் பண்ணேன், அதர் ஹாஃப்னு சொன்னேன். ஷஃபிள் பண்ண ஒரு கார்டு மட்டும் திரும்பி இருக்கு. ஒரு கார்டு மட்டும். மேஜிக் தானே இது. இந்த கார்டு இத்தனைக்கு இந்த கார்டுக்கு அடியில் நான் வந்து 3 ஆஃப் ஸ்வாட்ஸ் பார்த்துருந்தேன். அதுதான் அதோ இங்கே இருக்குது, அந்த 3 ஆஃப் ஸ்வாட்ஸ் நான் பார்த்தேன். ஸோ மேபி இது நீங்கள் எவ்வளோ ஒரு டிப்ரெஸ்டான ஒரு வரியில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரீடிங் எனக்கு புரியுது. அதில் இது அடியிலே தான் இருந்தது. சரின்னு இதை எடுத்து வச்சுட்டு நான் ஷஃபிள் பண்ணுறேன். பாவம் அந்த பீப்புளுக்கெலாம் பாவம் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்காங்க போல், இது நடக்கணும் அப்படின்னு இப்படி நடச்ச 2 ஆஃப் கப்ஸ். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ ஆல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரிலாம் ஒரு மேஜிக் நடக்கிறப்போ. அதே மாதிரி நான் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன் இந்த ரீடிங் பார்க்குறப்போ, நீங்களும் இது நடக்கிறப்போ அவ்வளோ சந்தோஷமாக மனசு நிறைவாக இருக்க போகிறீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். ஏஸ் ஆஃப் கப்ஸ், லக்கி. ஓகே கைஸ், இதுக்கு மேலே வந்து இருக்கு நீங்கள் ஆசைப்பட்ட அந்த லவ் லைஃப். யார் கூட எப்படி இப்போது நீங்கள் மேரீட் பீப்புள், உங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு நல்ல லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னா இருக்கும். ஆப்வியஸ்லி இருக்க போது இன்னுமே நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்க போகிறீங்க. நினச்சதெல்லாம் நடக்க போகுது. ஃபினான்ஷியலியும் அது நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் நடக்கும். உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் செய்ய போகிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த விஷயம் எல்லாமே நடக்குது அப்படின்னா உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு செய்வாங்க அவங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு செய்வீங்க. இந்த மாதிரி எல்லாமே இருக்குது இங்கே. பிராண்ட் நியூ இந்த ரீகன்சிலியேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ் வேறு. சிங்கிள் பீப்புள் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா அவங்க உங்கள் லைஃப்பில் சீக்கிரமே வராங்கன்னா அடியில் 6. சீக்கிரமே தே ஆர் கம்மிங் இன்டு யுவர் லைஃப். எப்போ சும்மா பார்ப்போமா? 10 வித்தின் 10 months. அதுக்கு மேலே நான் வந்து சொல்ல மாட்டேன். within 10 months or 10 of something. 10 நிறைய பார்க்கலாம். மேபி இட்ஸ் a signal or அக்டோபர் 10வது மாதம் அக்டோபர் நடக்கலாம். இல்லாட்டி 10ஆம் தேதி இல்லை 10 மணி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட்ஸ் இருக்கும். ஓகே, ரொம்ப இதை பற்றி நம்ம ரிவீல் பண்ண வேணாம். அது உங்களுக்கு சர்ப்ரைசிங்கான மூமெண்ட்டாகவே இருக்கட்டும். ஓகே, உங்களுக்கு ஃபைனலி ஒரு அட்வைஸ் பார்த்துட்டு இந்த ரீடிங் முடிச்சுப்போம். அட்வைஸ்ன்னு சொன்னோன்னே இந்த கார்டு
என் அடியில் மூன், திரும்ப கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். சி கைஸ், இது இங்கே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எப்படி பார்க்குறேன் உங்களுடைய ரொம்ப மைண்டு கன்ஃபியூஷன், பயம். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் லவ், இது எல்லா ஜானருக்கும் ஒரு அட்வைஸ். உங்கள் மனசில் ஓவராக பயந்துட்டுருக்கீங்க, பல நெகட்டிவ் தாட்ஸு, வேவரிங் தாட்ஸ். அதாவது ஒரு டைம் நல்லா திங்க் பண்ணுறீங்க, ஒரு டைம் அப்படியே டிப்ரெஸ் ஆகுறது. இந்த மாதிரி மைண்டு ஸ்டெடியாகவே இல்லை உங்களுக்கு. இந்த தாட்ஸ்னால என்ன ஆகுது, உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வர வேண்டிய நல்ல காரியம் எல்லாத்தையுமே நீங்களே உங்கள் எனர்ஜி வைஸ் பிளாக்டாக இருக்கீங்க. உங்கள் எல்லைக்குள்ளே அந்த நல்ல திங்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணாமல் நீங்களே உங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்னால யூ ஆர் பிளாக்கிங் them. ஸோ அட்வைஸ் என்ன, இதை நீங்கள் தான் ரிமூவ் பண்ண முடியும். எக்ஸ்டர்னலாக யாரும் வந்து உங்களுக்கு பண்ண போகிறது இல்லை. நல்ல நல்ல விஷயம் நினைக்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்ய அது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் போகும். நமக்கு நீங்களே சும்மா யோசிச்சு பாருங்களேன், இது ஏன் லைஃப்பில் நடந்தது, இது மற்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு நடந்ததா இல்லையான்றதை கமெண்ட்டு சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஏதாவது ஒரு டைம் இருக்கும், உங்களுக்கு பிடிச்சவங்க கூடலாம் இருந்து பேசி சிரித்து எந்த ஒரு ஹார்ட் ஃபீலிங்கும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை சுற்றி நடக்கிற லைனாக வர விஷயம் எல்லாமே ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் அந்த டைம் கிடைக்கிற மாதிரியே இருக்கும், கிடைக்கவும் செஞ்சுருக்கும். நடந்துதா? ரொம்ப ஹாப்பியாக இருந்த டைமில் அட்லீஸ்ட் நீங்கள் ஆசைப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு யாராவது வாங்கி தர்றது, இந்த மாதிரி நான் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் வந்து தானாக உங்களுக்கு ஒன்று நடக்கிறது, சின்ன சின்ன பிடிச்ச விஷயமா இருந்தால் கூட நான் சொல்கிறேன், நடந்திருக்கா? எனக்கு நடந்தது. சந்தோஷமாக இருக்கிறப்போ நான் ஆசைப்பட்ட எல்லா பொருளும் எனக்கு கிடச்சிது. ஆசைப்பட்ட இடத்துக்குலாம் போக முடிச்சது. டக்குன்னு ஒன்று நம்மளா வந்து பிளானை போட்டுட்ருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரொம்ப நாள் பிளான் போடுவோம், நடக்காது. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் எதுக்கோ நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே எல்லாம் நடந்து போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அது உங்கள் ஒன் ஆஃப் யுவர் விஷ் நடக்குதுல்ல, அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். சந்தோஷமாக இருக்கப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது தானாக நடக்குதா, நீங்கள் அது ட்ரை பண்ணாமலே? அதுதான் வந்து நான் சொல்கிறது, உங்கள் வைப்ரேஷன் வந்து பாசிட்டிவாக ஹாப்பியாக எந்த ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸ் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் தானாக நடக்கும். இங்கே அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே ஏதோ நான் வந்து இந்த அட்வைஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ப்ரவுட், பி ப்ரவுட் ஆஃப் ஹூ யூ ஆர், வேர் யூ ஹவ் பீன் அண்ட் வேர் யூ ஆர் கோயிங். நிறைய பேர் டிப்ரெஸ்ஸாக இருக்கிறது செல்ஃப் எஸ்டீமில், லோ செல்ஃப் எஸ்டீம் வச்சுருக்கீங்க. நான் எதுக்குமே தகுதி இல்லை, நான் இது இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்களா நீங்கள்? பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வைக்கக்கூடாது. ஒரு டைம் நல்லா நினைக்கிறீங்க, ஒரு டைம் மாற்றி நினைக்கிறீங்கன்னா, ஒரு டைம் நல்லா நினச்சா நல்லாவே நினைங்க, அவ்வளோதான். இன்னொருத்தவங்களுக்கு கூட கம்பேர் பண்ண தான் நமக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸே வரும். மற்றவங்களுக்குலாம் இது நடக்குது, எனக்கு இது நடக்கல அப்படின்னு. சி பார்க்குறீங்களா? இப்போ நான் எடுத்துட்டேன். என்ன விட்ருக்கு? பாசிட்டிவ். Enjoy this positive time, smile, know that everything is going well. நான் இவ்வளோ நேரம் சொன்னது அதான். பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அந்த கவலையை கூட விட்டுருங்களேன். இந்த மொமெண்ட்டில் நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் ஏன் வேஸ்ட் பண்ணணும், நான் ஏன் நடக்க
நடக்காத ஒரு விஷயம், நடந்து போய் செத்த விஷயத்துக்கெலாம் நம்ம எதுக்கு வந்து திங்க் பண்ணி இப்போத்தைய அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை வந்து இது பண்ணணும்? தேவையில்லை தானே, விட்டுருங்க. இப்போத்தைய மூமெண்ட்டை நினச்சி இதில் என்னெல்லாம் பிடிச்ச விஷயம் செய்யலாம். இப்போ நல்ல மூமெண்ட், இந்த ப்ரெசென்ட்டில் நம்ம நல்லது க்ரியேட் பண்ணால் தான் அந்த ப்ரெசென்ட் பாஸ்ட் ஆகிறப்போ நான் திரும்பி பார்க்குறப்போ என் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் என் லைஃப் கோலாக நான் வச்சுருக்கேன். யாருக்கு தான் சேட்னஸ் இல்லாமல் இருக்கும், யாருக்கு தான் என்ன இல்லாமல் இருக்கும், அதிலே வாழ்ந்தோன்னா திரும்பி பார்க்க ஃபுல்லாக அந்த சேட்னஸ், ஏதோ ஒரு நாள் 2 நாள் நடந்த அந்த ஒரு சேட்னஸ், ஏதோ ஒரு டைம் நடந்த அந்த சேட்னஸே உங்களுக்கு மொத்தம் 30 வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், திரும்பி பார்த்தா அது ஃபுல்லாக அதுவே இருக்கணுமா? அந்த சேட்னஸே மறைக்கிற அளவுக்கு நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை நினச்சி பார்க்குறப்ப அதை செய்யுங்க. ஃப்யூச்சர் பயம் தேவையில்லை. ஏன்னா இவ்வளோ நல்ல நல்ல மெசேஜ் வந்துருக்கு. எனக்கு என்னன்னு தெரில, ஒரு அட்வைஸ் இவ்வளோ நேரம் நான் கொடுத்துட்ருக்கேன்னா என்னை வந்து ஏதோ ஒன்று மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது யாருக்கும் தேவைப்படுற மெசேஜ், யாருக்கும் உங்களுக்கு யாருக்கும் சொல்ல யாரும் இல்லை போல் இருக்குது இதை கேட்குற யாருக்கும். அதனால நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கேன். ஓகேவா? பாசிட்டிவ் திங்கிங், எல்லாமே நல்லா தான் போகுது. எனக்கும் என் ஃப்யூச்சர் பற்றி தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. யூனிவர்ஸ் மூலயமா ஒரு ஓவரால் மெசேஜ் பார்த்துட்டோம். இது ஜென்ரல் ரீடிங். நமக்கு நடக்குமா நடக்காதாங்கிறதும் நம்மளுடைய தலையெழுத்தில் தான் இருக்குது. நம்ம இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நம்மளுடைய எனர்ஜிஸ் நல்லா இருக்கா, அதை பொறுத்து தான் எதுவுமே நடக்கும். ஸோ இப்போது அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். நல்லா ரிலாக்ஸ்டாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், பிடிச்ச விஷயம் செய்யுங்க. கீப் இன் மைண்ட், நம்மளால் வேறு யாருக்கும் ஹர்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம மற்ற ஹர்ட் பண்ணிட்டு போகிறோன்னா பண்ணிட்டு போட்டோம், அவங்க விதியை வந்து பார்த்துக்கணும். நம்ம அதெல்லாம் கேர் பண்ணிக்காமல் இருக்கணும். ஓகே, பட் இந்த ரீடிங் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸில் ஸ்டார்ட் ஆச்சு, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸில் முடிஞ்சிருக்கு. என் அடியில் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். மணி விஷயத்தில் டிப்ரெஸ்ஸாக இருக்கீங்க நிறைய பேர். காயின் கார்டு நிறைய இங்கே பார்த்தாச்சு. ஸோ உங்களோட எல்லா கஷ்டமும் நீங்கும். ஃபினான்ஷியலாகவும் சரி, மனசுலையும் சரி, ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வர போகிறீங்க. ஓகேவா? அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நடக்கிறப்போ இந்த ரீடிங் பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இது எல்லாமே கமெண்ட்ஸில் சொன்னால் தான். இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன், எனக்கும் சரி அது கரெக்டாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நான் திரும்ப வேறு ஒரு ரீடிங்கில் உங்களோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆன்சி, டேக் கேர். இப்போ நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் லிப்ஸ்டிக். ஹலோ ஆப்ஷன் 2, இந்த பிங்க் கலர் லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நெயில்ஸும் பிங்க். ஓகே, வெல்கம். ஃபைல் 1, ரொம்ப நேரம் உங்களுக்கு நான் லெக்சர் எடுத்துட்டேன். உங்களுக்கு எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் நல்லா இருக்கு. ஆப்ஷன் 2 நல்லா குளிக்கிறேன். ஐ ஃபீல் லைக் ஆப்ஷன் 2 உங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ். ஆக்சுவலாக இதுதான் பாப்பப்பாக இருந்தது ஒரு கார்டு. நான் அதை பார்த்துட்டு சரி இஃப் இட் வாண்ட்ஸ் டு கம் லெட் இட் கம் அப்படின்னு விட்டேன். எம்பரர் கார்டு, அதே கார்டு வந்திருக்கு. ஐ
ஃபீல் லைக் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் சம் பர்சன். நிறைய பேர். ஏன்னா 8 of cups அகெயின் கிங். கரெக்டாக இங்கே யாரோ ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. மேபி உங்களுக்கு விட்டு போனவங்க, இல்லாட்டி நிறைய பேர் உங்கள் லைஃப்பில் சிங்கிளாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அதுதான் நடக்க போகுது. இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க. இன்னும் சில பேருக்கு இது என்னன்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனுக்கு வர போகிறீங்க. அதுக்கான ஒரு டைம். உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரப்போகுது. ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். கிங், இவர் எம்பரர், பட் கிங்குக்கான வேலையை செய்யணும். செஸ் கார்டில் கிங் தெரியும்ல, அந்த கிங் தான் கையில் இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஏற்றுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது. இது உங்களுக்கே தெரிய போகிறதில்ல, அதுக்கான சுச்சுவேஷன் நடக்குமா. அப்போ நீங்கள் அதை அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்குது. இது உங்கள் ஒர்க்கில் இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனல் லைஃப்பில் கூட இருக்கலாம். அது எப்படி வரும் அதெல்லாம் தெரியாது. ஏன்னா டவர் கார்டு திடீர்னு நடக்கும். இது நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஃபார் ஷுர் டவர் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அந்த வழியில் தான் உங்களுக்கு வரும். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பர்சனோடைய அப்பியரன்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு அப்படின்னா, அவங்களும் எப்படி வருவாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு ஐடியாவே இருக்காது, ஆனால் வருவாங்க. ஓகே, வேறு என்ன யூனிவர்ஸ் மெசேஜ் இருக்கு? ஆப்ஷன் 2, எனக்கு தெரிஞ்சு 2 ஃபைலும் பார்க்குறவங்க இருக்கீங்க. இங்கே என்னன்னா, நிறைய பேர் ஓவர்சீஸ் போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் அமையல. இதுவரை எப்பயாச்சும் ஃபாரினில் ட்ரை பண்ணணும் எனக்கு ஜாபு அப்படின்னு இருக்கீங்களா? இத்தனை நாள் அது நடக்கலை. அந்த ஹோப்பும் உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா, இப்போ அப்கமிங் மந்த்ஸ் அப்படின்னு எனக்கு கேட்குது. அப்கமிங் மந்த்ஸில் நீங்கள் வெயிட் பண்ண அந்த இது நடக்கும். ஆன் சைட் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இங்கே குளோபு, இங்கே வாட்டர். யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் திஸ். ட்ராவலிங் இங்கே கன்ஃபார்ம் இருக்குது. இல்லைனா மேபி இது நீங்கள் வெயிட்டே பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கு, இல்லை ஃபாரின் ட்ரிப் ஆர் ஜாப் ரிலேட்டட் ட்ரிப் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருது. ஸோ பி ரெடி. இங்கே என்னன்னு தெரில, நான் முதல்ல இருந்தே எதுக்கோ பி ரெடி சொல்லிட்டு இருக்கேன். பி ரெடி ஃபார் அ சேஞ்ச். பி ரெடி டு டேக் அப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டிய ஒரு டைம். என்னன்னு தெரியல, எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது இந்த ரீடிங். ஐ மீன் ஆப்ஷன் 2க்கு. நாடாது
எனக்கு டிஃப்ரெண்ட்டான மெசேஜ்லாம் எப்படி இதுலேருந்து வருது எனக்கு தெரியல. என்னன்னா, உங்ககிட்ட யாராவது காசு ஏமாற்றி இருக்கலாம். உங்கள் ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் ஏமாற்றி ஏதாவது கேஸ் போயிட்டு இருக்கலாம். அது உங்களுக்கு சார்பாக அந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வரும். ஸோ உங்கள் இழந்த அந்த ப்ராப்பர்ட்டியோ அந்த மணியோ உங்களுக்கே கிடைக்கும். இது ரொம்ப ஃப்யூ. ஏன்னா ஏமாத்துனது காசு, உங்கள் ஃபேமிலி ஹாப்பினஸ் அண்ட் அகெயின் இழந்த காசு திரும்ப வருதுன்ற மாதிரி எனக்கு இதை பார்த்தோன்னே ஒரு இன்சைட், ஒரு மெசேஜ் வந்து சம்திங் ரிகார்டிங் யார்கிட்ட ஏதோ இழந்திருக்கீங்க, ஃபைனான்ஷியலான ஒரு விஷயம், திருட்டு போனது, இல்லை யாராவது மிஸ் ஆகியிருக்காங்க, அது ரிலேட்டட் கேஸ் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது கிடைக்கும். ஏதோ ஒன்று நீங்கள் என்னத்துக்கு விஷ் பண்ணியிருக்கீங்களோ அது நடக்கும். இங்கே ஒரு சில பேர் லவ் ட்ரையாங்கிளில் இருக்கீங்க. ஜென்ஸ் யாராவது இருக்கீங்களா? இருக்கலாம். மேபி நீங்கள் உங்கள் மைண்டில் ஒரு பொண்ணு நினச்சிருக்கலாம். மேபி அந்த பொண்ணு உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த பொண்ணுக்கு வேறு யாரையோ பிடிச்சிருக்கலாம். இல்லை உங்களுக்கு 3 பேர் மேலே லைக்கிங் இருக்குது, ஆனால் யாரை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் ஃபேக்டர் இருக்கு. அது நீங்கள் இவென்ச்சுவலி உங்களுக்கு அதில் பிடிச்ச பர்சன் யாருன்னு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவீங்க. ஐ மீன் அவங்கள போய் அப்ரோச் பண்ணுவீங்க. சூன் யூல் ஃபைண்ட் அவுட் அந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, இதில் சூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு தயங்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வேறு யாராவது இருக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் அந்த தாட்ஸை நீங்களே கூட நினச்சிட்டு இருக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த பொண்ணு உங்களுக்கு. இது ரொம்ப ஜென்ஸோடைய எனர்ஜி தான் வருது. நீங்கள் ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ண போகிற மாதிரி இருக்குது. ஸோ வாட் எவர் இட் மேபி, நீங்கள் அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டாகவே இருந்திருக்கீங்க. மேபி லவ் ட்ரையாங்கிள் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிருப்பீங்க. இல்லை உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கும். லவ் சொன்னால் எங்கே ஒத்துக்க மாட்டாலோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப மைண்ட் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. பட் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க, ரிஸ்க் எடுங்க, ஓப்பன் அப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீலிங்ஸை ப்ராப்பராக எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்கன்ற மாதிரி தான் வருது. நீங்கள் அதை ஈவென்ச்சுவலி சொல்லிடுவீங்க. ஏன்னா உங்களால் அதை ஹோல்ட் பண்ண முடியல. நீங்கள் சொல்லிடுவீங்கன்ற மாதிரி தான் வருது. டேக் ரிஸ்க். இந்த பர்சன் வேணும்னா யூ ஹேவ் டு டேக் ரிஸ்க். ஓகே, இப்போ
ஜென்ரலாக பார்த்தோம். பட் இதிலே வந்து நிறைய லவ் மெசேஜஸ் வருது. நான் வந்து ஆப்ஷன் 1க்கு ஜென்ரல் பார்த்துட்டு லவ்வில் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன். உங்களுக்கு இதுலேயே நிறைய லவ் ஃபேக்டர்ஸ் நிறைய வருது. ஸோ அகெயின் நான் வந்துட்டு ஒரு சில மெசேஜ் எடுக்கிறேன். நான் இப்போ எடுக்க போகிறதெல்லாம் ரிலேஷன்ஷிப்காக. பிரிஞ்சு போனவங்க, உங்களை விட்டு போனவங்க கிட்டேருந்து மெசேஜ் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப வெயிட் பண்ணி நொந்து போயிட்டுருக்கீங்க. பட் இருந்தாலும் ஒரு ஹோப்போட யூ ஆர் வெயிட்டிங். ஆமாம், உங்களை விட்டு வாக்கவே பண்ணவங்க திரும்ப உங்கள் லைஃப்பில் வரணும்னு யூ ஆர் வெயிட்டிங். அந்த பர்சன் வருவாங்க. ஏன்னா உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் வந்து பழிக்க போகுது. அந்த பர்சன் வராங்க. இங்கே இன்னொரு சினாரியோவும் இருக்குது. அந்த பர்சன் வேணான்னு விட்டு நீங்கள் பிளாக்ல இருக்கீங்கன்னா அந்த பர்சன் கண்டிப்பாக வந்து ரீச் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்குது. ஆனால் இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் அவங்கள திரும்ப உங்கள் லைஃப்பில் விடணுமா வேணாமா அப்படின்றது உங்களை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா சம்வேர் இங்கே பிளாக் பண்ணப்பட்ட ஒரு பர்சன் அகெயின் அவங்க வந்து ரீச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு கம்யூனிகேஷன் வருது. What else? Two of Swords, Strength, Six of Pentacles, Sun. Next இது என்ன எனக்கு தெரியுது அப்படின்னா, நிறைய பேர் இங்கே மற்றவங்கள சூஸ் பண்ணுறதை விட எனக்கு நானே போதும் அப்படின்னு உங்களை நீங்களே சூஸ் பண்ணி யார் feeling very happy. இருக்கிற ஒரு பெரிய அழியா ஒரு சொத்துனா நம்மளை நாமளே லவ் பண்ணுறது. மற்றவங்கள டிபெண்ட் பண்ண தான் அங்கே நம்மளுடைய அழிவே ஆரம்பிக்குது. ஸோ உங்களை நீங்களே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் 2 இவென்ச்சுவலி அது நடக்கும். உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கா? உங்களை நீங்களே வந்து இனி செரிஷ் பண்ணுவீங்க. உங்கள் மேலே உங்களுக்கே அதிக கான்ஃபிடென்ஸ் வரப்போகுது. அதுக்கேற்ற மாதிரி நிறைய சிச்சுவேஷன் நடக்கும். உங்களுக்கு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணுறனால கான்ஃபிடென்ஸ் லேக் ஆகுதா? ஃபினான்ஷியலி ஒரு க்ரோத் வரும், ஸ்டேபிள் ஆக போகுது. அதனால உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். யூ வில் பி ஃபீலிங் வெரி ஹாப்பி இன் யுவர் லைஃப். லவ் லைஃப்பில் கூட உங்களை ஒரு பார்ட்டு நீங்கள் இழந்துட்டு தான் நினைக்கலாம். அதில் ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். யூ வில் பி ஃபீலிங் வெரி ஸ்ட்ராங். செல்ஃப் ஹீலிங் இங்கே நிறைய பேருக்கு. செல்ஃப் ஹீலிங் இதுதான் லைஃபுக்கு வேணும். நிறைய பேர் இங்கே ஃபினான்ஷியலி டவுனாக இருக்கனால யூ டோன்ட் லைக் யுவர் செல்ஃப் மாதிரி தான் இருக்குது பாதி பேர். பட் இந்த எனர்ஜிலேருந்து இங்கே வரீங்க. ஸோ யூ ஆர் க்ரோயிங். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா என்னுடைய நெஃப்யூ இங்கே வந்துட்டான். ஓகே, இப்போது இதில் விட்டுருக்கேன். உங்களுடைய செல்ஃப் லவ் நிறைய பேர் இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிற டைம் வருது அப்படின்றது யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. இண்டிபெண்ட்டாக ஃபீல் பண்ண போகிறீங்க. அதுதான் ஒருத்தவங்களுக்கு ஒரு லைஃப்பில் தேவையே முதல்ல. ஓகே, இதுக்கு மேலே எனக்கு மெசேஜஸ் எடுக்கணும்னு தோணலை. ஃபைனலி உங்களுக்கு ஒரு அட்வைஸ் எடுத்துகிட்டு நான் அதை ரன் பண்ண போகிறேன். ஆப்ஷன் 2க்கு அட்வைஸ்.
இந்த கார்டு திரும்பி சாரி வரணும்னா திரும்ப வரும். ஓகே, அட்வைஸ் ஃபார் ஆப்ஷன் 2. 5 of Wands, Queen of Pentacles. சரி, இது மோஸ்ட்லி கெரியர், லவ் லைஃப்பில் கூட இது நீங்கள் இந்த அட்வைஸ் எடுத்துக்கலாம். பட் ஐ மோஸ்ட்லி ஃபீல் இன் யோர் கெரியர், உங்கள் ஒர்க், உங்கள் பிஸ்னஸ், உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அதுக்கு. ஸோ நிறைய பேர் இங்கே ரொம்ப கன்ஃப்ளிக்டடாக ஃபீல் பண்ணுறீங்க. விச் இஸ் நீங்கள் நான் ரொம்ப போராடுறேன் ஆனால் என்னால் அது அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. அச்சீவ் பண்ண முடியல சொல்லிட்டு ட்ரை பண்ணுறதே விட்டுருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பர்சன் அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. அது நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இதனுடைய அடுத்த ஸ்டேஜ் தான் இந்த 6 of Wands. 5 of Wands இருக்குது, இது அடுத்த ஸ்டேஜ் 6. ஸோ அத்தனை ஃபெயிலியர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. யூனிவர்ஸ் சொல்கிறது என்னன்னா, இப்படியே உன் லைஃப் போயிடும்ன்றது கிடையாது. இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் மட்டும் போராடு. கண்டிப்பாக உனக்கு இந்த சக்ஸஸ் இருக்குது. ஃபைனான்ஷியல் சக்ஸஸ் கன்ஃபார்ம் இருக்கு. நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ் இருக்கீங்க. உங்களுக்கு 1008 ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம். நிறைய பேர் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்களா? ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஹோப்பை விடாதீங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் இதை வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. அஃப்கோர்ஸ் உங்களோட லேட்டர் ஆன் ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்க போகிறீங்க. எல்லாம் கிடச்சி அந்த வெல்த், ப்ராஸ்பெரிட்டி, அபண்டன்ஸ் எல்லாம் கிடச்சி நீங்கள் ஏர்ன் பண்ணி வாங்கின சேர்த்து வச்ச சொத்து அப்படின்றது இருக்கல, அதுதான் கெத்து. பூர்வீகத்துலேருந்து வர்றதை விட நம்ம ஏர்ன் பண்ணுறது தானே ஒரு கெத்து. அந்த ஒரு பிளேஸில் நீங்கள் வர போகிறீங்க. ஸோ யூனிவர்ஸ் சொல்கிறது என்னன்னா, கீப் கோயிங், விடாமுயற்சி பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். உங்களால் முடியாததே இல்லை. ஓகேவா? இதில் ஒரு ஹீல்டு வந்திருக்கு. அண்ட் அடியில் ட்ரஸ்ட். ஹீல் கார்டு நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னால அந்த செல்ஃப் லவ்வில் நான் ரொம்ப நேரம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீல் ரொம்பவே நீங்கள் மனசில் கஷ்டம், நிறைய எங்கள் காம்படிட்டிவ் கான்ஃப்ளிக்ட் எல்லாம் ஃபீல் பண்ணி யூ ஆர் நாட் இன் அ குட் மைண்ட் ஸ்டேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல உங்களை நீங்கள் ஹீல் பண்ணுங்கள். உங்களால் எதுவுமே முடியாதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள், ட்ரஸ்ட்டு வைங்க. இது கண்டிப்பாக நடக்கும். இதுதான் யூனிவர்ஸ் உங்ககிட்ட இப்போ நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருக்க சுச்சுவேஷனுக்கு அவங்க சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். ஓகேவா மக்களே? இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி யாருக்காவது ஏதாச்சும் கோ த்ரூ பண்ணுறாங்களா அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி நீங்கள் வந்து கொடுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பர்ஸ்னலி உங்களுக்கு இதெல்லாமே வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ பர்ஸ்னலாக உங்களுக்கு எதாவது தெரியணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது என்னோடய டீட்டெயில்ஸ். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் சொல்லலாம். பர்சனல் ரீடிங் கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே தேவைன்னா ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஸோ அவ்வளோதான் மக்களே. திரும்ப வேறு ஒரு ரீடிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Mansi. Take care.